Good morning students. Today maths class is chapter 12 discrete mathematics. So last class la 12.1 exercise sums பார்த்திருந்தோம்ப்பா. So today class la இந்த remaining sums பார்க்க போறோம். So first பாத்தீங்கன்னா today one of the theorem uniqueness of identity, that mean identity element must be unique அப்படிங்கறத பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? ஸோ அந்த லாஸ்ட் சம்ஸில் கூட யூஸ் பண்ணியிருப்போம்ப்பா. ஐடென்டி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ லிசன். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரூஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரூஃப் எஸ்கமா ஸ்டார் பி அன் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். நம்மளும் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் எஸ்டர்டே கிளாஸில் சொல்லியிருந்தோம், ஸ்டார் இஸ் ஒன் ஆஃப் த பைனரி ஆப்ரேஷன். ஸோ அது ஒரு செட் எடுத்துக்கிறேன். எந்த செட் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற செட்டில். ஸோ அதனால் எஸ்கமா ஸ்டார் இஸ் அன் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறப்பான். இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஐடென்டி எலமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஐடென்டி எலமெண்ட் என்ன ஐடென்டி எலமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா E1 அண்ட் E2 ரெண்டு ஐடென்டி எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஐடென்டி எலமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா தட் மீன் E1 E2 பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த செட் இருக்கு இல்லையா எஸ் அதில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், ரெண்டு ஐடென்டி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ரெண்டு ஐடென்டி எலமெண்ட்டை நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா E1 ஈக்குவல் டு E2 ஐடென்டி எலமெண்ட் மஸ்ட் பி யூனிக் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லிசன் பா. ஃபர்ஸ்ட் ட்ரீட் E1 ஆஸ் த ஐடென்டி. E1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐடென்டி எடுத்துக்கிறோம். E2 ஆஸ் அன் ஆர்பிட்ரி எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஐடென்டிக்கு ஃபார்முலா தெரியும்ப்பா. என்ன தெரியும் நமக்கு? A star is equal to A. A star is equal to A or E star A is equal to A அப்படின்னு பார்த்துருக்கோம். A star is equal to then equal to E star A is equal to A அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே ஐடென்டி எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டி எலமெண்ட்டை நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா E1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் இங்கே எடுத்திருக்கேன். E1 as the identity element. இங்கே E2 அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரி எலமெண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ அதைப்படி எழுதுன அப்படின்னா இங்கே கவனிங்க, E2 ஸ்டார் E1 E2 ஸ்டார் E1 ஈக்குவல் டு E1 ஸ்டார் E2 இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா E2. ஏன்னா இங்கே ஐடென்டி எலமெண்ட் எது அப்படின்னா E1. ஐடென்டி எலமெண்ட்டோட எதை மல்டிபிள் பண்ணாலும் எகைன் அதே தான் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே என்ன நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா E1 ஐடென்டி எலமெண்ட்டாக எடுத்திருக்கோம். செகண்டில் என்ன எடுத்திருக்க ரோல் அப்படின்னா அடுத்தது பாருங்கள், பை த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம். இன்டர்சேஞ்சிங் த ரோல் ஆஃப் E1 அண்ட் E2. செகண்டில் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா E2 ஐடென்டி எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு E1 ஆர்பிட்ரியாக எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ அப்போ இங்கே ரைட் பண்ண அப்படின்னா கவனிங்க, இங்கே பாருங்கள், E2 ஐடென்டி எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு E1 ஆர்பிட்ரி எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒன் செகண்ட் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு E1 ஆஸ் த ஐடென்டி எலமெண்ட், E2 ஆர்பிட்ரியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் த ரோல் ஆஃப் E1 அண்ட் E2. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், E1 E2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், E2 ஸ்டார் E1க்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க E1 ஸ்டார் E2. E1 ஸ்டார் E2. அப்போ E1 ஸ்டார் E2 சரி, E2 ஸ்டார் E1 சரி, மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? E1 தான் கிடைக்கும். ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே E1 ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ E2 ஆன்சர் கிடச்சிது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா E2 ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ எது ஆன்சர் கிடைக்குன்னா E1 கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ரம் 1 அண்ட் 2 ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா E1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா E2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஐடென்டி எலமெண்ட் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா E1 ஐடென்டிட்டியாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா E2 ஐடென்டிட்டியாக சூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குன்னா அப்போ E1 ஈக்குவல் டு ஃப்ரம் 1 அண்ட் 2 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா E1 ஈக்குவல் டு E2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சொல்லுவோம்னா ஐடென்டி எலமெண்ட் மஸ்ட் பி யூனிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஐடென்டி எலமெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டு பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் தியரம் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ ஐடென்டி யூனிக்காக இருக்கிற மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் மஸ்ட் பி யூனிக். அப்போ இன்வர்ஸும் நம்ம யூனிக் அப்படின்னு ஒரு தியரத்தை மூலம் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டு தியரம் இம்பார்ட்டன்ட் தியரம் தான்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு
ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எஸ் கமா ஸ்டார் பி அன் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏ பிலாங்ஸ் டு எஸ், அஸ்யூம் தட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ எக்ஸிஸ்ட் இன் எஸ். அதான் ஏ வந்து கண்டிப்பாக அந்த எஸ் குள்ள தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இட் இஸ் டு பி ப்ரூவ்ட் தட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் யூனிக். அதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இன் எஸ் என்ஷூர் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி எலமெண்ட் இ இன் எஸ். இப்போ பாருங்கள், ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் நமக்கு எது எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சம்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இது நடத்திட்டு தான் சம்ஸ்க்கு போயிருக்கணும். இப்போ ஐடென்டி கண்டிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ்ல இருந்தால் தான் நமக்கு எது எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஐடென்டி எலமெண்ட் இ இன் எஸ். ஸோ இப்போ கவனிங்க, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும்பா. வாட் த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே இன்வர்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் இன்வர்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா A1, A2 அப்படின்னு 2 இன்வர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ணணும்னா A1 ஈக்குவல் டு A2, தட் மீன் இன்வர்ஸ் மஸ்ட் பி யூனிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இதான் ப்ரூவ் பண்ணுற பாருங்க. சப்போஸ் A ஹேஸ் 2 இன்வர்ஸ், ஸோ அதுதான் என்ன இன்வர்ஸ்னா A1 A2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ட்ரீட்டிங் ஃபர்ஸ்ட் A1 as இன்வர்ஸ் ஆஃப் A. அப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், A1 இன்வர்ஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், A ஸ்டார் A இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன், A1. அப்போ A ஸ்டார் A1 ஈக்குவல் டு A1 ஸ்டார் A இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா E அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்டிங் A2 இஸ் இன்வர்ஸ் ஆஃப் A. அப்போ அதே தான் A ஸ்டார் A இன்வர்ஸ் அப்படிங்கிற இடத்துல A2 இன்வர்ஸ் அதை எடுத்திருக்கேன். A ஸ்டார் A2 இஸ் ஈக்குவல் டு A2 ஸ்டார் A இஸ் ஈக்குவல் டு E. ஓகேங்களா? இப்போ நான் A1 ஈக்குவல் டு A2ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கவனிங்க, இந்த A1 அப்படி எடுத்துக்கிறேன். இந்த A1 நான் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா A1 ஸ்டார் E அப்படின்னு ரைட் பண்ணலாம். பிகாஸ் எந்த ஒரு எலமெண்ட்டும் ஐடென்டிட்டியோட மல்டிபிள் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த A1 நான் A1 ஸ்டார் E அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த A1 அப்படியே இருக்கட்டும், ஸ்டார் இந்த E இருக்கு இல்லையா, இந்த E நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா A ஸ்டார் A2ன்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் எனக்கு A ஸ்டார் A2 வந்து எனக்கு என்ன தான் கிடைக்கும், E தான். ஸோ அப்போ இதை மாடிஃபை பண்ணி நான் எப்படி எழுதிக்கிறேன், A ஸ்டார் A2. புரியுதுங்களா? A ஸ்டார் A2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அசோசியேட்டிவ் லா படி நான் எப்படி எழுதிக்கலாம், இதை மார்க் பண்ணால் A1 ஸ்டார் A1 ஸ்டார் A ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்டார் A2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ A1 ஸ்டார் A எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஈன்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதலாம், E ஸ்டார் A2 அப்படின்னு இருக்கும். அப்போ ஐடென்டிட்டியோட எந்த எலமெண்ட் மல்டிபிள் பண்ணாலும் எது தான் கிடைக்கும், A2 தான் கிடைக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருந்தேன், A1 எடுத்து தான் இப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அப்போ A1 ஈக்குவல் டு A2. ஸோ இந்த ப்ரூஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதை தாங்க ஒரே ரோ வைஸாக எழுதிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனா ஈஸியாக புரியும். A1 வந்து A1 ஸ்டார் E அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த E பார்த்தீங்கன்னா இந்த A ஸ்டார் A2 டிஃபைன் பண்ணிக்கலாம். பை அசோசியேட்டிவ் படி எழுதிங்கன்னா A1 ஸ்டார் A ஸ்டார் A2. A1 ஸ்டார் Aவோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியும், ஈன்னு தெரியும். ஸ்டார் A2. ஸோ A2ஓட ஒரு ஐடென்டி மல்டிபிள் பண்ணாலும் எகைன் A2 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக A1 ஈக்குவல் டு A2. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வர்ஸ் எலமெண்ட் மஸ்ட் பி யூனிக். ஸோ இன்வர்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 தியரமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ கான்செப்டுப்பா, மாடுலர் அரித்மெட்டிக். அது மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. Modular arithmetic. The modular arithmetic refers to the process dividing some number a by a positive integer n. ஸோ அந்த ஏவை வந்து சம் பாசிட்டிவ் இன்டிவிஜரால் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். சரியா? அந்த n எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் 1 இப்படி இருந்துச்சுன்னா அது கால்டு மாடுலஸ். நான் சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அண்ட் தென் ஈக்குவேட்டிங் a with the remainder b. Equating a with the remainder b modulo n. It is written as இங்கே பாருங்கள் இப்படி தான் எழுதுவோம், a ஸோ concurrent b modulo n. ஸோ read as concurrent அப்படின்னு படிக்கணும். இந்த இடத்துல a concurrent b modulo n அப்படிங்கிறத அதை படிக்கணும். ஸோ அது இன்னும் தெளிவாக சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா a மைனஸ் b, a மைனஸ் b, இந்த ஏங்கிலிருந்து பியை மைனஸ் பண்ணி ஈக்குவல் டு n. அந்த n ஈக்குவல் டு எதுக்கு இப்போ ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா n-க்கு ஈக்குவல் பண்ணலாம், டாட் கே சம் இன்டிஜர்ஸ்.
அப்படின்னு சொல்லுவோம். வேர் சம் இன்டீஜர்ஸ் கே அண்ட் பி இஸ் த லீஸ்ட் நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ புரியும்ப்பா. இப்போ பாருங்களேன் 25 கன்கரண்ட் 4 மாடுலோ 7 இது எப்படி சொல்லலாம்னா எக்ஸ் மாட் ஒய். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறப்பா எக்ஸ் மாட் ஒய் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. எக்ஸ் டிவைடட் பை ஒய். எக்ஸை வந்து ஒய்யால் டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லையா ரிமைண்டர், அந்த ரிமைண்டரை எடுத்து எழுதுறதப்போ மாடுலோ. அந்த ரிமைண்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒய்யை விட என்னவா இருக்கணும் லெஸ்ஸாக இருக்கும். இங்கே நல்லா ஒன் செகண்ட் சொல்கிறேன் கவனிங்க. எக்ஸ் மாடுலோ ஒய் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரிமைண்டர். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரிமைண்டர். அந்த ஆர் எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஒய். ஒய்யை விட எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்களேன் ஒரு நம்பர் சொல்கிறோம் பாருங்கள் 25 கன்கரண்ட் 4 மாடுலோ 7. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 25 சரிங்களா மாடுலோ 7 அதாவது 25 மாட் 7 இதோட மீனிங் 25 மாட் 7. நான் என்ன சொன்னேன் 25 மைனஸ் 7 சொன்னேன். 25 மைனஸ் 7 ஓகேங்களா. இப்போ 25 மைனஸ் 7 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு 18 சரிங்களா. அப்போ 18 கிடைக்கும். ஸோ எகெயின் மறுபடியும் இந்த ரிமைண்டர் வரைக்கும் எழுதிட்டே போகலாம். 18 மைனஸ் 7. ஸோ 18 மைனஸ் 7 பார்க்கலாம். ஸோ 9 கிடைக்கும். ஸோ எகெயின் நீங்கள் அப்படியே எழுதிட்டே போகலாம். ஸோ 9 மைனஸ் 7 இப்படி எழுதிட்டே போகலாம். ஸோ அதை எப்படி சொல்கிறேன்னு இப்போ தெளிவாக கவனிங்க. இந்த 25 மாடுலோ 7 கவனிங்க. 25ல் 7 எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். 7 எத்தனை டைம் இருக்கும் 3 டைம்ஸ். தட் மீன் 21. வாட் த ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் என்னப்பா அது 4. ஸோ அதை தான் 25 மாடுலோ 7னா அது எப்படி எழுதலாம்னா 4 அப்படின்னு அதை தான் இங்கே எழுதியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் 20 டிவைடட் பை மாட் 3. ஸோ 20ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் 6 டைம்ஸ் இருக்கும் 3. அதாவது 20 டிவைடட் பை 2 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ தட் ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள் 18 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ அந்த 2 தான் இங்கே எழுதும். ஸோ நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா ஒய்யை விட கம்மியாக தான் இருக்கணும்னு. ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்களேன் 25 மைனஸ் 4 ஓகேங்களா. ஸோ நான் 25 மாடுலோ 7 போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு 25 மாடுலோ 7 அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 4. இந்த ரிமைண்டர் எப்படி இருக்குன்னா ஒய்யை விட கம்மியாக தான் இருக்கும். சரியா. வெரி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா மாடுலோ அப்படின்னா ஒரு நம்பரை அதாவது எக்ஸுங்கிற நம்பரை ஒய்ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு மாடுலோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷன் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சம்முக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எக்ஸட்ரா ஃபர்தர் த செட் ஆஃப் இன்டீஜர் வென் டிவைடட் பை n லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 1 to n minus 1 அதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 12.9 இப்போ மாடுலோ சம் பற்றி பார்க்க போகிறோம். 2 சம் தான் இருக்கும். வெரிஃபை க்ளோசர் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் எக்ஸிடென்சி ஆஃப் ஐடென்டி எக்ஸிடென்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபார் த ஆப்ரேஷன். இதை தான் சொல்லுவோம் இது +5 அப்படிங்கிறது மாடுலோ தான் அண்டர் த அடிஷன். எதில் டெஸ்ட் பண்ண போகிறோம்னா Z5ல் டெஸ்ட் பண்ண போகிறோம். எதில் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா Z5ல் அதான் கொடுத்துருப்பாங்க. கரஸ்பாண்டிங் டு அடிஷன் மாடுலோ 5 இப்படி போட்டோம் அப்படின்னா அடிஷன் மாடுலோ 5 அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இங்கே Z5 அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் 0 1 2 3 4 இங்கே 5 எழுதக்கூடாது. Z5ங்கும் போது உங்களுக்கு Z அப்படின்னாவே 0லேருந்து கவுண்டிங் ஆகும். அப்போ Z5ங்கும் போது கவுண்ட் பண்ணால் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா இன்க்ளூடு 0. ஸோ அப்போ தெளிவாக எழுதணும். அப்போ Z6 அப்படின்னா நீங்கள் எதோடு எடுத்துக்கணும்னா 0 to 5 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ Z7னா 0 to 6 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உள்ளே எழுதுகிற எலமெண்ட்டை நீங்கள் பாக்ஸ் மாதிரி எழுதணும். ஏன் அப்படின்னா அந்த மாடுலோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இது நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். ஸோ இப்போ Z5 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு செட்டு டிஃபைன் பண்ணணும். இப்போ செட்டு டிஃபைன் பண்ணியாச்சு 0 1 2 3 4. இப்போ மாடுலோ டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல இது +5 இது ஒரு பைனரி ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்னா அடிஷன். இப்போ நீங்கள் ரோ வைஸில் அந்த நம்பர் எழுதிக்கணும் 0 1 2 3 4 என்ன செட்டில் இருக்கோ அதேமாதிரி. அதே காலம் வைஸில் எழுதிக்கணும் 0 1 2 3 4. ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த காலம் வைஸும் இந்த ரோ வைஸும் எழுதிக்கணும். ரிமைனிங் உள்ள நம்பர் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போ அடிஷன் அப்படிங்கிறனால இங்கே கவனிங்க ஃபஸ்ட்டு 0வையும் இந்த 0வையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 0 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1.
ஃபஸ்ட் ரோ இங்கே 0 2 ஆட் பண்ணால் 2, 0 + 3 3, 0 + 4 4. இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் இந்த 1 எடுத்துக்கணும். 1 + 0 1, 1 + 1 2, இந்த 1 + 2 3. ஓகேங்களா, செகண்டை ஃபில் பண்ணுறேன் கவனிங்க. அடுத்து 1 + 3 4, அடுத்து இந்த 1 + 4 என்ன ஆகுதுன்னா 5 வரும். 1 + 4 நமக்கு என்ன கிடைச்சிரும்னா 5 வரும். ஏன்னா 5ங்கிறது நமக்கு இந்த செட்டில் இருக்காது. இப்போ தான் நம்ம மாடலோ ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ 1 + 4 நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 5 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எப்படி இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா மாடுலோ 5. ஸோ அப்போ என்ன நம்பர் மாடுலோங்கிறது 5. இப்போ நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன 1 + 4 5. ஸோ 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வருது ரிமைண்டர் அப்படின்னா வருது 0. ஸோ இந்த ரிமைண்டரை தான் இங்கே எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ தான் மாடுலோ இங்கே என்ட்ரி ஆகுறீங்க. அப்போ இந்த இடத்துல 5 போடக்கூடாது, ஏன்னா 5 நம்ம செட்டில் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ மாடுலோ இப்போ தானே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நம்பரை இப்போ எக்ஸுங்கிறது 5, அதே மாதிரி மாடுலோங்கிறது 5. அப்போ 5 / 5 என்ன வரும்னா ரிமைண்டர் 0. என்ன ரிமைண்டர் வருதோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அதை சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல n ≥ அப்படின்னு இருந்துச்சு. n-க்கு ஈக்குவலாக வந்தாலும் அதை விட அதிகமாக வந்தாலும் நம்ம மாடுலோ யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க, 2 + 0 2, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 + 1 3, ஓகே. 2 + 2 4, பிரச்சனை இல்லை. 2 + 3 5 வந்துருச்சு. நம்ம 5 எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ 5 வந்தால் இப்போ தான் போட்டோம், அது என்னன்னா 0. அடுத்தது 2 + 4 நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 6 கிடச்சிருச்சு. நம்ம மாடல் அங்கே என்னது 5. அப்போ எதால் டிவைட் பண்ணணும் 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6ல் எத்தனை டைம் 5 இருக்குன்னா 1 டைம் இருக்கும். ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 1. ஸோ அப்போ எடுத்து 1ன்னு ரைட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்து தேர்ட் பாருங்கள், 3 + 0 3, 3 + 1 4, ஓகே. 3 + 2 5 வந்துருச்சு. 5 வந்தால் நமக்கு தெரியும் 0. 3 + 3 6, இப்போ 6 வந்தால் தான் சொன்னேன். 6 வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 1. அடுத்தது 3 + 4 நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 7 கிடச்சிருச்சு. ஓகேவா, நமக்கு 4 வரைக்கும் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ 7னா மாடுலோ என்னது 5. 7ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம். அடுத்து ரிமைண்டர் 2. அப்போ அந்த ரிமைண்டர் எடுத்து எழுதிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 + 0 4, அடுத்தது 4 + 0 பாருங்கள் 4 வந்துடும். 4 + 1 5 கிடைக்கும். 5 வந்தால் 0. அடுத்து 4 + 2 வந்தால் 6 வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 1. அடுத்தது 4 + 3 7 வந்துச்சுன்னா இப்போ தான் போட்டோம். 7ல் 5 1 டைம் இருக்குது, ரிமைண்டர் 2. அடுத்தது 4 + 4 என்னன்னா 8ஐ எதாவது டிவைட் பண்ணணும். 5 தான் மாடுலோ. அப்போ 8ல் எத்தனை டைம் 5 இருக்கும் 1 டைம். அடுத்து ரிமைண்டர் 3. அந்த ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? அந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிறனால நம்ம அடிஷன் பண்ணிகிட்டே வரோம். 4 வரைக்கும் தான் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும். நம்மளோட மாடுலோ 5. இப்போ மாடுலோ 5 கிடச்சிருச்சுன்னா வர நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதை இங்கே எடுத்து எழுதணும்ப்பா. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேபிள் ஃபில் பண்ண பின்னாடி தான் நம்ம சொல்லணும் கம்யூட்டேட்டிவ் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசர் கம்யூட்டேட்டிவ். ஸோ நீங்கள் இந்த க்ளோசர் கம்யூட்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாகவே ரைட் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட் ரெண்டுமே என்ன எழுத அவசியம் இல்லை. என்ன எழுதலாம்னா ஃப்ரம் த டேபிள் ஆல் என்ட்ரிஸ், அதாவது எல்லா என்ட்ரிஸும். ஃப்ரம் த டேபிள் ஆல் entries are included. All the entries are included. So therefore closer and பாருங்க இது ரெண்டும் therefore closer and என்னன்னா associative and commutative are satisfied. இந்த மூணையும் ஒரே டைம்ல எழுதலாம்ப்பா. from the table சிம்பிளா சொல்லிடலாம். from the table closer and associative true அப்படின்னு சொல்லலாம். from the table க்ளோசர் அசோசியேட்டிவ் ட்ரூ. நீங்கள் மீறி போனால் கம்யூட்டேட்டிவ் ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த டேபிள் கேனாட் பி யூஸ்டு டைரக்ட்லி ஃபார் த வெரிஃபிகேஷன். அசோசியேட்டிவ் நீங்கள் அசோசியேட்டிவில் யூஸ் பண்ண தேவையில்லப்பா, அப்படியே விட்டுருங்க. இந்த கம்யூட்டேட்டிவ் பாருங்கள், த என்ட்ரிஸ் ஆர் சிமெட்ரிக்லி பிளேஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு த மெயின் டைகனல். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மூணையுமே நீங்கள் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஃப்ரம் த டேபிள் க்ளோசர் அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதுனா போதும். ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா,
இந்த மூணுக்குமே நீங்கள் ஃப்ரம் த டேபிள் க்ளோசர் அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ட்ரூ அப்படின்னு எழுதுங்க போதும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னா அடுத்தது ஐடென்டி. டைட்டில் இங்கே போடாமல் இருக்குப்பா, ஐடென்டி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னென்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஐடென்டி எலமெண்ட் என்ன இருக்கணும், 0 வரணும். ஸோ இங்கே 0 இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரம் த டேபிள் இதை இங்கே இருக்கிற மாதிரி எழுதாதீங்கப்பா, இது மெட்டீரியல் இப்படி இருக்குது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நீங்கள் பேஸ் பண்ணிடணும். நீங்கள் இங்கேயும் என்ன எழுதலாம் அப்படின்னா ஃப்ரம் த டேபிள், ஃப்ரம் த டேபிள் ஐடென்டி ஆக்சியம் இஸ் ட்ரூ. ஃப்ரம் த டேபிள் என்ன எழுதுறான்னா ஃப்ரம் த டேபிள் 0 belongs to Z5. From the table 0 belongs to Z5. Therefore identity property is true அப்படின்னு எழுதுனா போதும். From the table 0 belongs to Z5. Therefore identity property is true அப்படின்னு ரைட் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் இன்வர்ஸ், இதை தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டுக்கலாம், தனித்தனியாக டைட்டில் போட்டு எழுதுங்க. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம இன்வர்ஸ் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்வர்ஸ் எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா நமக்கு என்னப்பா கண்டிஷன், இன்வர்ஸ் கண்டிஷன் A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு E, அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம A ஸ்டார் A இன்வர்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா E வரணும். இங்கே ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன் எதை சொல்கிறாங்க, அடிஷனை சொல்கிறாங்க. அப்போ A ப்ளஸ் A இன்வர்ஸ் எனக்கு என்ன கிடைக்கணும்னா E. இங்கே ஈங்கிறது என்னன்னா 0. அப்போ எனக்கு A ப்ளஸ் A இன்வர்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஏவோட சரிங்களா எதை ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கவனிங்க, இதுக்கு சிம்பிள் வே இருக்குப்பா. இப்போ 0க்கு நீ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேராக போங்க, எங்கே 0 இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு நேராக மேலே இருக்கிற எலமெண்ட்டை பார்த்து எழுதுங்க. இப்போ 0வோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 0வோட இன்வர்ஸ் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1ஓட இன்வர்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். 1க்கு நேராக எங்கே இந்த ரோவில் 0 இருக்குன்னு பாருங்கள், நேராக வாங்க, இங்கே 0 இருக்குது. ஸோ இதுக்கு நேராக மேலே ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. 1ஓட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 4. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 + 4 ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 4 நமக்கு என்ன கிடைக்கும், 5. 5 வந்தால் நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ 1ஓட இங்கே 4 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 0. அப்போ இது தானே 1ங்கிறது A, 4ங்கிறதா என்னது A இன்வர்ஸ். ஓகேப்பா? ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். அதுக்கு பதிலாக சிம்பிள் வேவாக சொல்கிறேன். 2க்கு நேராக எங்கே 0 இருக்குன்னு பாருங்கள், இது நேராக மேலே டாப்பில் போங்க. அப்போ 2ஓட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 3. அடுத்தது 3க்கு நேராக வாங்க, 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது ஒரு டாப் எலமெண்ட் போங்க. அப்போ 3ஓட இன்வர்ஸ் என்னன்னா 2. அப்போ 4ஓட இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 4க்கு நேராக 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு டாப்பில் இருக்க எலமெண்ட் பாருங்கள், 4ஓட இன்வர்ஸ் 1. ஸோ ஏன்னா நம்ம ஐடென்டி வச்சு தான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு நேராக 0 இருக்கோ அதோட டாப் மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதை தான் இன்வர்ஸை எழுதியிருப்போம். பாருங்களேன், செக் பண்ணுங்கள், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 0ஓட இன்வர்ஸ் 0, 1ஓட இன்வர்ஸ் 4, 2ஓட இன்வர்ஸ் 3, 3ஓட இன்வர்ஸ் 2, இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 1. ஸோ நீங்கள் இதை மட்டும் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணி தான் எழுதணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபைண்ட் பண்ணது இவ்வளோ தான். இப்போ என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா இது நீங்கள் இந்த மூணுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் மூணையுமே ஃப்ரம் த மாடுலோ டேபிள், ஃப்ரம் த மாடுலோ டேபிள் க்ளோசர், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கும் எக்ஸ்டென்ஸுக்கும் நீங்கள் எழுதணும். ஐடென்டி தான் சொன்னேன், ஃப்ரம் த டேபிள் 0 belongs to Z5. ஸோ தேர்ஃபோர் ஐடென்டி இஸ் ட்ரூ. இன்வர்ஸ் தான் சொன்னேன், ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணி எழுதணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அண்டர் த அடிஷன் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதே மாதிரி க்ரியேட்டிவாக கூட கேட்பாங்க. Z4க்கு கேட்பாங்க. Z4னா 0 1 2 3 இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 12.10. ஸோ இங்கே அதே தான் க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ் செக் பண்ண சொல்கிறேன். எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1 3 4 5 9 செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா. லாஸ்ட்டு சம்முக்கு செட்டு நாம் தான் டிஃபைன் பண்ணோம். அவங்க Z5ன்னு சொன்னாங்க, நம்ம எடுத்தோம். இங்கே செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னா 1 3 4 5 9 ஆஃப் த செட் ஆஃப், இது ரிமைண்டர்ஸ். இது நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை செட்டாக எடுத்து டிஃபைன் பண்ணிடுவீங்க. தப்பு, இது வந்து ரிமைண்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
இந்த செட்டில் வர ரிமைண்டர்ஸ் இது, அதாவது இந்த நம்பருக்குள்ளே தான் ரிமைண்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் செட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. செட்டு எதுனா இதுதான். இதில் என்னன்னா மாடுலோ என்னன்னா தெளிவாக கவனிங்க. போன டைம் +5 அது மாடுலோ 5ன்னு பார்த்தோம் அண்டர் த அடிஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் அண்டர் 11. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா மாடுலோ டேபிள் அண்டர் த மல்டிப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த செட்டு A1 3 4 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதான் சொன்னேன் செட்டில் எழுதும்போது நீங்கள் மாடுலோ அப்படிங்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அப்போ இதை ரைட் பண்ணியாச்சு. இப்போ டேபிள் ஆஸ் யூஷுவல் அதே தான்ப்பா. 1 3 4 5 9 காலம் வைஸ் இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் எழுதிடுங்க. இங்கே 1 3 4 5 9. இப்போ இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். கவனிங்களேன், ஃபஸ்ட் ரோ மேக்ஸிமம் அதே தான் கிடைக்கும். பாருங்கள் 1 × 1 1, 1 × 3 3, 1 × 4 4, 1 × 5 5, 1 × 9 9. ஸோ இது எல்லாமே இந்த செட்டில் இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் ரோ வாங்க. 3 × 1 3, 3 × 3 9 இருக்குது. 3 × 4 12, 12 நம்ம செட்டில் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம மாடுலோ என்ன அப்படின்னா 11. அப்போ 12ல் ஹவு மெனி டைம்ஸ் 11 இருக்குது? 1 டைம். வாட் த ரிமைண்டர்? 1. ஸோ அந்த ரிமைண்டர் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் 3 × 5 15. அப்போ 15 போட்டுக்குங்க. 15ல் ஹவு மெனி டைம்ஸ் 11? சேம் 1 டைம். வாட் த ரிமைண்டர்? 4. ஸோ கவனிங்க, நெக்ஸ்ட்டு இதை சொல்லியிருக்கேன் 3 × 5 15, ரிமைண்டர் 4. அடுத்து 3 × 9 27. 27ல் மாடுலோ 11. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் 22. வாட் த ரிமைண்டர்? 5. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எல்லாமே இந்த வேயில் தான் ஃபில் பண்ணணும். 4 1 4, 4 3s are 12. 12ல் 11 1 டைம் இருக்குது, ரிமைண்டர் 1. 4 4s are 16. 16ல் 11 1 டைம் இருக்குது, ரிமைண்டர் 5. அடுத்து 4 5s are 20. 4 5s are 20ல் 11 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம் தான் இருக்கும், ரிமைண்டர் 9. 4 9s are 36. 36ல் 11 எத்தனை டைம் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும், இப்போ 33, ரிமைண்டர் 3. ஸோ அடுத்தது 5 1s are 5. அடுத்து பாருங்கள் 5 × 4, சரி 5 1s are 5. அடுத்தது 5 × 3, 5 × 3 15. 15ல் ரிமைண்டர் 4 இருக்கும், எழுதிக்கலாம். 5 4 20. 20னா 11 1 டைம்ஸ் இருக்குது, ரிமைண்டர் 9. அடுத்து 5 × 5 25. 25 அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 3. 5 9 45. 45னா 4 டைம்ஸ் 44, ரிமைண்டர் 1. ஸோ இதே மாதிரி 9 1s are 9 எழுதிக்கலாம். 9 × 3 27. 27னா 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 5. 9 × 4 36. 36னா 3 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 3. 9 × 5 45னா 4 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 1. 81. 81 அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அது 7 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 4. ஓகேங்களா? இப்போ புரியுதா அந்த டேபிள் எப்படி ஃபில் பண்ணணும்? லாஸ்ட் டேபிள் ஃபில் பண்ண மாதிரி தான். உங்களுக்கு இந்த நம்பரை விட அதிகமாக போயிடுச்சுன்னா இங்கே என்ன மாடுலோவோ அதால் டிவைட் பண்ணணும். தட் மீன் 12 வந்தால் 12 / 11. ஸோ இதோட ரிமைண்டர் என்னென்னா 1. அதை தான் இங்கே எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃப்ரம் த டேபிள் க்ளோசர் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை பெருசாக எழுதி காமிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஐடென்டிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் டைட்டில் போட்டுங்க. நீங்கள் என்ன ஒவ்வொன்றாவும் தெளிவாக எழுதலாம். இப்போ நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டு தெளிவாக எழுதி காமிங்க. ஏன்னா ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு சப்டைட்டில் மார்க் தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரம் த டேபிள் க்ளோசர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ், ஸோ ஃப்ரம் த டேபிள் கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ. அசோசியேட்டிவ், ஃப்ரம் த டேபிள் அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூ. இப்படி தனித்தனியாக சப்டைட்டில் தெளிவாக எழுதுங்க. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி பார்க்கணும். இந்த இடத்துல டைட்டில் போட்டுருக்கேன். நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதக்கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெளிவாக போட்டுட்டு உங்களுக்கு தான் தெரியும். அண்டர் த அடிஷன்னா ஐடென்டிட்டி 0, அண்டர் த அடிஷன் 0, அண்டர் த மல்டிஃபிகேஷன் ஐடென்டிட்டி எலிமெண்ட் வாட் 1. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மல்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1. ஸோ அப்போ நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஃப்ரம் த டேபிள் த ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 belongs to, சரியா? 1 belongs to A. இந்த செட் இருக்கு இல்லையா, 1 belongs to A. ஸோ therefore identity axiom is true. From the table the identity element 1 belongs to A. Therefore the identity axiom is true. ஓகேவா? இப்போ இன்வெர்ஸ் பார்க்கணும்ப்பா. இன்வெர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0 வந்துச்சு. அப்போ டேபிளில் 0வை கம்பேர் பண்ணணும்.
இங்கே ஐடென்டி எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1. அப்போ டேபிளில் 1 கம்பேர் பண்ணணும். தட் மீன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த டேபிளில் 1க்கு நேராக 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதோட டாப் எலமெண்ட் 1. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு 3க்கு இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும்னா 3க்கு நேராக 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதோட மேலே டாப்பில் என்ன இருக்குது 3 இன்வர்ஸ் ஆஃப் 4. எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, இப்போ இங்கே இப்போ அடிஷன் இங்கே மல்டிப்ளிகேஷனா, அப்போ 3 × 4, 3 × 4 என்னப்பா 12. ஓகேங்களா, இங்கே மாடுலோ என்னது 11. அப்போ 12 / 11 நமக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டி எலமெண்ட் என்ன கிடைக்கும் பார்க்கலாம் 1. இப்போ கிடைக்குதா, A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு E. அப்போ ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா அடிஷன்னா நீங்கள் 0 இருக்கிறத பார்க்கணும், மல்டிஃபிகேஷனாக 1 பார்க்கணும், அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். 4க்கு நேராக 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு நேராக மேலே என்ன இருக்குது 3. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 3. 5க்கு பாருங்கள், 5க்கு நேராக 1 இங்கே இருக்குது, ஒரு டாப் எலமெண்ட் 9. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 5 இஸ் 9. அப்போ 9க்கு பாருங்க, 9க்கு நேராக போங்க 1, அப்போ 5. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 9 இஸ் 5. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கீழே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து எழுதணும். இது நீங்கள் தெளிவாக இதெல்லாம் பிலாங்ஸ் டு A அப்படின்னு எழுதிருக்கீங்க. இதெல்லாமே பிலாங்ஸ் டு என்னன்னு எழுதிருக்கீங்கன்னா லாஸ்ட்டு சமுக்கு சொல்லாம விட்டேன், ஒரு செட் பிராக் மாதிரி போட்டு பிலாங்ஸ் டு A, ஏன்னா எல்லாமே இந்த செட்டில் இருக்குது அப்படின்னு காமிக்கணும். ஓகேங்களா, எக்ஸிஸ்ட் ஆகிற இன்வர்ஸ் எல்லாமே இந்த செட்டில் இருக்கும். ஓகே ஓப்பா, மாடுலோ அப்படிங்கிறது எவ்வளோ தான்ப்பா, அடிஷன் மல்டிஃபிகேஷன். அண்டர் த அடிஷன் ஐடென்டி 0, அண்டர் த மல்டிஃபிகேஷன் ஐடென்டி 1. ஸோ மாடுலோ அப்படிங்கிறது எக்ஸ் மாட் ஒய் அப்படின்னா எக்ஸை வந்து ஒய்யால் டிவைட் பண்ணிக்கணும், என்ன ரிமைண்டர் வருதோ அதை எடுத்து எழுதுனா அது மாடுலோ. இது சிம்பிள் கான்செப்ட்ப்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூ கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட்ஸ் ட்ரூத் வேல்யூ அப்படின்னு பார்க்க. ஓகே, த சிம்பிள் பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ் இஸ் த ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தேவையில்ல, ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். வேரியஸ் டைப் ஆஃப் இருக்குப்பா. ஸ்டேட்மெண்ட்னா சென்டென்ஸ், அதை தான் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறேன். என்னென்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும், இம்ப்ரேட்டிவ் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரி, இன்ட்ராகேட்டிவ், ஓப்பன் டைப். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கே லாஜிக்கலாக யூஸ் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the declarative sentence is called statement. இப்போ எவ்ரி சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட், என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, which is either true or false but not both. அதாவது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அது ட்ரூவாக இருக்கலாம் ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், பட் போத் ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா இட்ஸ் மேபி ட்ரூ, இட்ஸ் ஆர் ஃபால்ஸ், பட் நாட் போத். அதுதான் நம்ம கண்டிஷன்ஸ். ஸோ அதை இங்கே சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எனி இம்ப்ரேட்டிவ், இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. எனி இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ் such as exclamatory, command and interrogative sentence cannot be a proposition. ஸோ இந்த இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இம்ப்ரேட்டிவ்னா தட் மீன் எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட், கொஷின் பண்ணுறது எல்லாமே நாட் எ ப்ரொபோஷன், தட் மீன் நாட் எ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, கொஷின் பண்ணுறது, எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியம், கமாண்ட், இது எல்லாமே சென்டென்ஸ் கிடையாது. இப்போ அடுத்து கீழே இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, த ட்ரூத் வேல்யூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெஃபர் டு த ட்ரூத் ஆர் த ஃபால்சிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் இட் டினோட்டட் பை ட்ரூ ஆர் 1. அதான் சொல்லுங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க, ட்ரூ ஆர் இப்படி சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இது இப்படி டினோட் பண்ணுவாங்க, எஃப் ஆர் 0 அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஓப்பன் சென்டென்ஸ் இஸ் எ சென்டென்ஸ். இப்போ ஓப்பன் சென்டென்ஸை சென்டென்ஸ்னு சொல்லலாமானா சென்டென்ஸ் whose truth can vary according to some conditions which are not stated in the sentence. For instance, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கவனிங்க. x × 7 = 35 is an open sentence whose truth value depends on value x. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து எதை பொறுத்து இருக்குன்னா எக்ஸை பொறுத்து தான் இருக்குது. பாருங்களேன், x = 5னா 5 7s are 35, அப்போ கண்டிப்பாக இது ட்ரூ. ஓகேங்களா, இதுவே இந்த இடத்துல x not equal to 5, தட் மீன் 4 7s are அப்படின்னு சொன்னால் நாட் 35, அப்போ இது என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா ஓப்பன் சென்டென்ஸ். சரிங்களா, ஸோ he is a bad person, this is an open sentence.
இஸ் அ பேட் பர்சன். ஒப்பீனியன் வேரியஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஹி இஸ் அ பேட் பர்சன் அப்படின்னா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ வேரியஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சென்டென்ஸ். அதாவது வேரி ஆகும், ஒரு வேல்யூ பொறுத்து வேரி ஆச்சுன்னா அது ஓப்பன் சென்டென்ஸ். அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொப்போஷன் அப்படின்னா இட்ஸ் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரொப்போஷன். எதெல்லாம் ப்ரொப்போஷன் இல்லை, எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட், இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸ் இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஓப்பன் சென்டென்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு வேல்யூ ஒன்று பொறுத்து வேரி ஆகுது, அதை தான் அந்த வேரி ஆகிறத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது ஓப்பன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஐடென்டிஃபை த வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். இங்கே கீழே வாங்க. த ட்ரூத் வேல்யூ ஆஃப் சென்டென்ஸ், த ட்ரூத் வேல்யூ ஆஃப் சென்டென்ஸ் 1. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எது எது உண்மை அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்ட் ஆஃப் வேர்ல்டு, கரெக்ட் தான். 3 + 4 = 8. அப்போ இது வந்து கொஷின் என்ன கேட்குறாங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. இது ஃபால்ஸ். அப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது 7 + 5 > 10. ஸோ 7 + 5 கண்டிப்பாக கிரேட்டர் தென் 10. அப்போ கண்டிப்பாக இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ட்ரூ தான். ஸோ அது ட்ரூ. இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிவ் மீ த புக், கிவ் மீ த புக் இருக்கட்டும். இப்போ கீழே வாங்க. இங்கே பாருங்களேன், சென்டென்ஸ் 4, 6, 7, 8 ஆர் நாட் ஸ்டேட்மெண்ட். இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஏன்னு பாருங்கள், 4, 6, 7 ஜிஸ் ஒன் 4, 6, then 7, then 8. These are not a statement. ஏன் அப்படின்னா give me that book. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. How beautiful this flower! Exclamatory. Where are you going? Question mark. Wish you all success. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்ப்ரேட்டிவ் ஒன் ஆஃப் த டைப்பில். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லிட்டேன், நாட் a சென்டென்ஸ். இப்போ தான் அந்த பாக்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்க இல்லையா? இம்ப்ரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட், இன்ட்ரோகேட்டிவ் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால தான் 4, 6, 7, 8 ஆர் நாட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. சென்டென்ஸ் 5 இஸ் 5 பாருங்கள். Sentence 5 is true for x is equal to 3 and false for x not equal to 3. Hence it may be true or false but not both. So it's also statement. அதான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரூவாக இருக்கலாம். இப்போ இந்த போன எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மேலே பார்த்தோம்ல. அதாவது இது எக்ஸை பொறுத்து வேரி ஆகுது. எக்ஸை பொறுத்து வேரி ஆகும்போது ஒன் டைம் எக்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா அது ட்ரூ. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ். 6 தான் வருது, பட் நாட் போத்து கிடையாது. சரியா? இட் மே பி ட்ரூ ஆர் இட் மே பி ஃபால்ஸ். கண்டிப்பாக இருக்கலாம், ஒன்று ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சென்டென்ஸ் தான். அப்போ இது சென்டென்ஸ் தான். ரெண்டும் போத் இருந்தால் தான் சென்டென்ஸ் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். 9th ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 9th ஒன்று இருக்கும், 7th ஒன்று இருக்குது. 7th பாருங்கள், அதுவும் சொல்லிட்டேன். வேர் ஆர் யூ கோயிங் இஸ் ஏ கொஷின் வைல், அதை விட்டுருங்க. 8th விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று என்ன இருக்குன்னா திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9th ஒன் இஸ் பேரடாக்ஸ். ஸோ திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று இதுதான் முதலும் முற்றிலும் அப்படின்னு சொல்லுவோம், முதலும் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற அதாவது சம் சென்டென்ஸ் எல்லாமே பிகினிங் ஆஃப் த எண்ட் இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில் இருக்குப்பா, உங்களுக்கு வெக்காபுலரிஸில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேரடாக்ஸ். ஸோ அவள் ஃபஸ்ட்டு நான் 1 செகண்ட் கவனிங்க. ஒரு சென்டென்ஸ் மே பி ஃபால்ஸ் ஆர் மே பி ட்ரூவாக இருக்கலாம், பட் நாட் போத். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாட் ஏ சென்டென்ஸ். தென் என்ன இருக்குது அப்படின்னா கொஷின் மார்க்கு, எக்ஸ்க்ளமேட்ரி, இன்ட்ராகேட்டிவ், கமெண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். இவ்வளோதான்ப்பா சிம்பிள் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் 3 காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அண்ட் ட்ரூத் டேபிள்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். கவனிங்க. எனி சென்டென்ஸ் which cannot be split further into 2 or more statement is called an atomic statement or simple statement. இது நம்ம இங்கிலீஷ்லேயே பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியாததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். If a statement is the combination of 2 or more simple statement, it is called compound statement or molecular statement. It's known well. உங்களுக்கு தெரியும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட் ஆர் மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட்.
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, 1 2 3 இதை தான் சொல்லியிருக்காங்க. 1 2 3 இங்கே கவனிங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் த வேர்ல்ட். இது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். 3 + 4 = 8. திஸ் இஸ் சிம்பிள். திஸ் மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது இருக்க தேவையில்லை. 7 + 5 > 10. இது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். 1 is not a prime number and Ooty is in Kerala. சரியா? இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மிங்கிள் ஆயிருக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. எபோவ் த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி காம்பினேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் எதுனா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அது P அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 is not a prime number. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் P அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணிட்டேன். அனதர் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஊட்டி இஸ் இன் கேரளா, அதை நான் என்ன லெட்டரில் டினோட் பண்ணிட்டேன்னா Q. இப்போ பாருங்கள் எத்தனை சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா 2 சிங்கிள் சென்டென்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். இது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம்? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை சொல்கிறீங்களா, இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா இட் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் லாஸ்ட்டாக நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு லெட்டர் நோட் பண்ணுவோம்ப்பா. P 2 ஸ்டேட்மெண்ட்னால PQன்னு எழுதிட்டோம், 3 ஸ்டேட்மெண்ட்னா R, 4 ஸ்டேட்மெண்ட்னா PQRS அப்படி நோட் பண்ணுறதாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்னா லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ், அதாவது கனெக்டிவ்ஸ், லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். இப்போ என்னன்னா டு கனெக்ட், அதாவது கனெக்ட் பண்ணுறது தான் இங்கே கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். டு கனெக்ட் 2 or more simple sentence, we use the words or a group of words such as and, or, if then, if and only ifly or not. These connecting words known logical connectivities. ஸோ நம்ம கிராமட்டிக்கலே பார்த்துருப்போம்ப்பா கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதை தான் இங்கே பாருங்கள் என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்குப்பா, ஆர் இருக்குது, if then அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, if and only if அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, நாட் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்லலாம், லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ், அதை கனெக்டிவ்ஸ். இப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் ஆர்டர் டு கன்ஸ்ட்ரக்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சம் கனெக்டிவ் ஆர் யூஸ்டு. ஓகேவா? அதாவது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் கனெக்டிவிட்டிஸ் யூஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் நெக்கேஷன், அதாவது நாட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களாப்பா, அதை தான் நம்ம நெக்கேஷன், நெகட்டிவாக சொல்கிறது தான் நாட், அதை தான் நம்ம நெக்கேஷன் சொல்லுவோம். அடுத்தது அண்டு கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் எப்போ யூஸ் பண்ணோம்னா டிஸ்ஜங்ஷன், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறோம் பிரித்தோம் அப்படின்னா அது ஆர், 2 ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அண்டு, அதை தான் இங்கே கன்ஜக்ஷன் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு a statement formula is an expressing involving 1 or more statements connected by some logical connectives. அது நம்ம தெரிஞ்சதான் சொல்லிட்டோம். ஸோ இப்போ a table showing the relationship between the truth values of simple statement and the truth values of compound statements found by using this simple statement is called truth table. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சென்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ் ஃபால்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ரூவாக இருக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? இப்போ கவனிங்க டெஃபினேஷன்ஸ். லெட் பி பி ஏ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பிங்கிற லெட்டர் டினோட் பண்ணிட்டேன். P be a simple statement. Then negation of P is statement truth value is opposite of P. அதான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அந்த negation அப்படிங்கிறது எப்படி நோட் பண்ணலாம்னா இந்த சிம்பிளை நோட் பண்ணுவோம். இதான் negation P. நல்லா கவனிங்க, இப்படி போட்டோம் அப்படின்னா negation P. தட் மீன் ஆப்போசிட் ஆஃப் P. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, என்னது the truth value of opposite of to that P. இப்போ denoted by negation P. read as not, அதான் நாட்னு படிக்கலாம், negation படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு the truth value of negation P is true if P is false. இப்போ எக்ஸாம்பிளுக்கு P இதோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா negation P அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூ. ஓகேவா? இதுவே சப்போஸ் பியோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெகேஷன் பி அப்படின்னு எப்படி எழுதலாம், ஃபால்ஸ். ஆப்போசிட்டாக எழுதுறது தான் நெகேஷன். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ட்ரூத் வேல்யூ ஆஃப் நெகேஷன் பி இஸ் ட்ரூ இஃப் பி இஸ் ஃபால்ஸ்.
அதர்வைஸ் இட்ஸ் ஃபால்ஸ். சரிங்களா? நெகேஷன் அப்படின்னா ஆப்போசிட்டாக ரைட் பண்ணுறது தான் நெகேஷன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், லெட் பி அண்ட் கியூ யூனிட் டூ ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கன்ஜெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பி, அனதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கியூ, இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கன்ஜெக்ஷன், இதுதான் அண்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கேப் அப்படின்னு படிப்பாங்க, ஹேட்னு கொடுத்துருப்பான், நீங்கள் கேப்னு கூட படிக்கலாம், பி கேப் கியூ, இல்லைன்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இது கன்ஜெக்ஷன் இல்லை அண்டு. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை பிரிக்கணும் அப்படின்னா அது டிஸ்ஜங்ஷன். இப்போ பி ஒரு ஸ்டேட்மெண்ட், கியூ ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா டிஸ்ஜங்ஷன். இங்கே பாருங்கள், இது வி பிரிஞ்ச ஷேப்பில் இருக்கும், இதை தான் நம்ம ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆர்னு சொல்லுவோம், ஆர் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம், ஆர் டிஸ்ஜங்ஷன். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் தான் பின்னாடி சம்ஸ்க்கு வர முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ சம் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அப்பதான் சொன்ன இல்லைங்களா, அது டேபிள் மூலம் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நாட் நெகேஷன். இப்போ கவனிங்க, நெகேஷன் பி. இப்போ அதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ எத்தனை ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, 2/1. இப்போ பேசிக்காக 2பா, இங்கே எத்தனை சென்டென்ஸ் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பவரில் வரும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, அப்போ 2/1 2. இப்போ இங்கே எத்தனை ரோ வரணும் அப்படின்னா 1 2 ரோ வரணும். பேசிக் கான்செப்டுப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே 2ங்கிறது 2n, இதுதான் வந்து பேசிக்காக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரோ. எத்தனை ரோ அப்படின்னா 2n ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பி அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்போ 2/1, அப்போ 2. அப்போ எத்தனை ரோ இங்கே வரும் அப்படின்னா 2 ரோ வரும் அப்படின்னு தான் கான்செப்ட். இப்போ கவனிங்க, இப்போ பி நெகேஷன் பி. இப்போ ஃபஸ்ட்டு பிங்கிறது ட்ரூன்னு எடுத்துக்கிறேன், சரியா? 2 ஃபால்ஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ நெகேஷன் பி என்ன, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ அதை தான் இங்கே டேபிளாக சொல்லியிருக்காங்க. ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் இல்லைங்களா, ட்ரூத் டேபிள், அதில் கன்ஜெக்ஷன் அண்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அண்டுனா கண்டிப்பாக இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது, பி அண்ட் கியூ. அப்போ 2/2 = 4. அப்போ எத்தனை ரோ இருக்கும் பாருங்கள், 1 2 3 4 இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன டேபிள் எழுதும்போது ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பி ரைட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு கியூ ரைட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு பி இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் இல்லை கேப் இல்லை அண்டு எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ நீங்கள் இதை எப்படி சார் ரைட் பண்ணணும்னா 4 ரோஸ் வரும். இப்போ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 4 ரோஸ்னால் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட் ரோ இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரோ கியூ அப்படின்னா இதை நீங்கள் மாற்றி அப்படியே பண்ணிட்டு வரணும், இங்கே இதை அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரணும். ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதிட்டு வரணும். செகண்ட் எப்படி எழுதணும்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இப்படி எழுதிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதிட்டு வரணும், ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதிட்டு வரணும். எழுதியாச்சு. ஓகே, இப்போ பி கேப் கியூ. ஓகேங்களா, பி கேப் கியூ அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இந்த டேபிளில் ஃபில் பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரூத் வேல்யூ ஆஃப் பி கேப் இஸ் ட்ரூ வென்எவர் போத் பி அண்ட் கியூ ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது ட்ரூ. அண்ட் இட் இஸ் எஃப் அதர்வைஸ், ஒன்று ட்ரூவோ ஒன்று ஃபால்ஸோ இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம்னா எஃப்ங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. அதர்வைஸ்னால் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் ஆர் ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கண்டிஷன் வச்சு தான் சம் டேபிள் போட முடியாது. இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ கவனிங்க, இந்த டேபிள் அவங்க கண்டிஷன் வச்சு போட்டிருக்காங்க. அவங்க சொன்னா இல்லைங்களா, ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் எது இருந்தாலும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ எது இருந்தாலும் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இது ஒரு கப், இது கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜோக்காக தான் இருக்கும், பரவாயில்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இது கப் அப்படின்னா கப்பில் டீ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், நம்ம குடிக்கிற டீ. இது கேப். இப்போ கப்பில் டீ இருக்குது, அந்த கப்பை கமுத்துனீங்க என்ன ஆயிரும், டீ பூரா கீழே கொட்டிடும். ஸோ அப்போ டீ பூரா கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ். அப்போ இப்போ கவனிங்களேன், இந்த இடத்துல கவனிங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கணும், PQ இது நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இது எப்படி சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கள். ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து போட்டுக்குங்க. எஃப் சேமாக இருக்குது போட்டுக்குங்க. ட்ரூ சேமாக இருக்குது, அதை விட்டுட்டு மீதி எது வந்தாலும் ஃபால்ஸ் தான். ஏன்னா கேப்
கப்பை கமுத்துனீங்கன்னா டீ பூரா கொட்டிடும். அப்போ கண்ணை மூடிட்டு மீதி எல்லாத்துக்கும் என்ன போட்டுடலாம், நீங்கள் ஃபால்ஸே போட்டுடலாம். ரெண்டும் சேமாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்து போட்டுக்குங்க. ட்ரூ இது ட்ரூ போட்டுக்குங்க. ஃபால்ஸ் போட்டுக்கிட்டு மீதிக்கு நீங்கள் எஃப் போட்டுடலாம். ஏன்னா கப்பை கமுத்துனா ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள் ஃபார் டிஸ்ஜங்ஷன், இது கப்பு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டேபிள் எழுதும்போது பி டிஸ்ஜங்ஷன் ஆர் கப்புன்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான். ட்ரூ ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ரோ. செகண்ட் ரோ எப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதிட்டு வரணும் செகண்ட் ரோ. இப்போ தேர்ட் ரோ தான் சொல்லியிருக்கு ஒரு ஷார்ட்கட். கேப்னா டீ கமுத்திருச்சுன்னா ஃபால்ஸ், கப்புனா டீ இருக்குன்னு அர்த்தம். அப்போ ட்ரூ. அதை எப்படி சார் ஃபில் பண்ணுறதுன்னா இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர். சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஃபால்ஸ் அப்போ ஃபால்ஸ் எடுத்து போட்டுக்கங்க. வேறு சேமாக எங்கே இருக்குது, ட்ரூ இதை எடுத்து போட்டுக்கங்க. மீதி கண்ணை மூடிட்டு ட்ரூ போடலாம். ஏன்னா கப்பில் என்ன இருக்குது, டீ இருக்குது. இப்போ கப்புனா அங்கே என்ன போடணும், டீ போடணும். ஓகேவா? இது பின்னாடி சம்ஸ் வரும்பா, அப்போ நான் சொல்லி தரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 12.12 ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 12.13 இதான் சொன்னேன் இல்லைங்களா, கவனிங்க. ஹவு மெனி ரோஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். பி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு டி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், தென் எஸ் ரிப்பீட்டாக வரலாம். அதை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை மட்டும் கவுண்ட் பண்ணணும். இங்கே என்னென்ன இருக்குது, பி டி எஸ். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டி 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ நம்ம தான் 2^3. அப்போ எத்தனை ரோஸ் வரும், 8 ரோஸ். அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். செகண்டை கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே என்னென்ன இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது, அடுத்து வி இருக்குது. 1 2 3 4 5 6. இப்போ டிஃப்ரெண்டான லெட்டர் பி கியூ ஆர் எஸ் டி வி. அப்போ மொத்தம் எத்தனைனா 6 இருக்குது. அப்போ 2^6 64 ரோஸ் வரும். ஓகேவா? அதான் 2^n ஃபார்ம்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போ கொஞ்சம் குயிக்காக போகலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இப்போ கப் கேப் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கண்டிஷனல். இது எப்படின்னா if then q, அதாவது இப்படி போட்டோம் அப்படின்னா if p then q அப்படின்னு இதை ரீட் பண்ணணும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். the conditional statement, two statement, p and q is the statement. if p then q denoted by, இது என்ன சொல்லலாம்னா p simple implies அப்படின்னு implies மாதிரி சொல்லலாம், pq. சரிங்களா? இப்போ இதை பாருங்கள். pq is false only if p is true and q is false. எப்போ வந்து pq is false அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா only p is true and q is false. இங்கே பாருங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள். p is true and q is false அப்படின்னா மட்டும்தான் அது false. அதர்வைஸ் இதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இது எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, கவனிங்க. இது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு லாஜிக்கலாகவும் போகலாம், இல்லை இப்படி கவனிங்க. இதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா சிம்பிள் கியூ அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பப்ளிக் கொஷின் பேப்பர், இது உன்னோட ஆன்சர் ஸ்கிரிப்ட். P ஃபார் பப்ளிக் கொஷின் பேப்பர், Q ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்போ பாருங்கள், நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுமா. இங்கே PQ மொத்தம் 2/2 4 ரோஸ் வரும். Pங்கிறது நீங்கள் எப்பயும் போல் ட்ரூ ஃபால்ஸ் எழுதிடணும். Qங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதிக்கணும். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் காலம் தான் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறது அவன் கண்டிஷன் சொன்னான். அந்த கண்டிஷன் வச்சு போட்டால் நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு இது நம்மளோட எக்ஸாம் கொஷின் பேப்பர். இது கொஷின் பேப்பர், இது ஆன்சர் ஷீட். நல்லா வச்சுக்கேன். இது கொஷின் பேப்பர், இது ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்போ கவனிங்க, கொஷின் பேப்பர் கரெக்ட், நீ எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட் கரெக்ட், அப்போ மார்க் வந்துடும், அது கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் கரெக்ட், நீ எழுதின ஆன்சர் தப்பு ராங், அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுவாங்க, மார்க் கிடைக்காது, அது ஃபால்ஸ். இங்கே கொஷின் பேப்பர் ராங், நீ எழுதின ஆன்சர், இங்கே கொஷின் பேப்பர் ரைட்டுன்னு இருக்குது, ஆனால் கொஷின் பேப்பர் ராங் அப்படின்னாவே ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம், கிரேஸ் மார்க், அப்போ அது கரெக்ட். ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே மாதிரி கொஷின் பேப்பர் தப்பு, கொஷின் பேப்பர் தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ நீ எழுதிருக்கிற ரைட்டோ தப்போலாம் இங்கே யோசிக்க தேவையில்லைங்க. கொஷின் பேப்பர் தப்பு அப்படின்னாவே இங்கே என்ன கிடச்சிரும், கிரேஸ் மார்க் கிடச்சிரும், அப்போ அது ட்ரூ.
ஓகே, சிம்பிளாக புரியுதுங்களா? ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. இது கொஷின் பேப்பர், இது நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட். கொஷின் கரெக்ட், ஆன்சர் கரெக்ட், மார்க் கிடச்சிரும் ட்ரூ. கொஷின் கரெக்ட், ஆன்சர் தப்பு, மார்க் வராது, ஃபால்ஸ். கொஷின் பேப்பர் ராங் அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை, கிரேஸ் மார்க். இங்கேயும் கொஷின் பேப்பர் ராங், யோசிக்கவே தேவையில்லை, கிரேஸ் மார்க், அப்போ ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிளாக. அங்கே கப்புனா டீ, கேப்புனா ஃபால்ஸ் சொன்னேன். இங்கே அதேமாதிரி இஃப் தென், இஃப் பி தென் கியூ அப்படின்னா கொஷின் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நான் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இதிலே பை கண்டிஷன் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது கொஞ்சம் தெளிச்சுங்க, ஒரு சம்மில் போகணும். வாட் த கான்சிக்வன்ஸ் அப்படின்னா, இப்போ பி அண்ட் கியூ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கான்வர்ஸ்னால் மாற்றி எழுதுறது, கியூ பி இப்படி மாற்றிக்கிறது. இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த கன்வர்ஸ் பண்ணிங்களா அதுக்கு நெகேஷன் எடுக்கணும். நல்லா கவனிங்க. ஒன்ஸ் அகைன், இது PQ, இது கன்வர்ஸ் அப்படின்னா இது மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுனா அது Q. இப்போ இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிறதுக்கு நெகேஷன் எழுதணும். நெகேஷன் P தென் நெகேஷன் Q. அதுதான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ். கன்வர்ஸ்னால் மாற்றிக்கணும், இன்வர்ஸ் அப்படின்னா அது நெகேஷன். கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னா கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன் Q, நெகேஷன் P. இது கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சு தான் ஆகணும். ஈஸி தான், ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. இது தேவைப்படுற சம்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ போன டைம் பார்த்தோம், அது ஈஃப் பி தென் கியூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பை கண்டிஷன் வந்துச்சுன்னா ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் அப்படின்னு படிப்போம். ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். ஓகேங்களா? if two statement P and Q is the statement P if and only if Q, இதான் அப்படி படிக்கணும். ஸோ அதை நம்ம சிம்பிளாக பை கண்டிஷனல்னு சொல்லிடுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு எப்படி டேபிள் ஃபில் பண்ணுறதுன்னா, it is truth value is true whenever both P and Q have the same truth values. எப்போனா ரெண்டு சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா தான் ட்ரூத்து, அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல சார், இந்த கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. P பை கண்டிஷனல் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ். இது எப்படி சார் அப்படின்னா கவனிங்க. இந்த டேபிளில் ட்ரூலாம் என்னென்னு வச்சுக்கலாம்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்குன்னா ப்ளஸ். ட்ரூனா ப்ளஸ்ப்பா, ஃபால்ஸ்னா மைனஸ். அப்போ இங்கே பாருங்கள் ட்ரூ ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் மைனஸ், அப்போ ஃபால்ஸ். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும் மைனஸ், அது ஃபால்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் ப்ளஸ், இது ட்ரூ. ஸோ அப்போ இந்த பை கண்டிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ அப்படின்னா ப்ளஸ், ஃபால்ஸ் அப்படின்னா மைனஸ், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா ப்ளஸ். தட் மீன் ப்ளஸ்னா ட்ரூ, மைனஸ்னா ஃபால்ஸ். இப்போ பை கண்டிஷனுக்கு இது ஒரு ஷார்ட்கட். ஈஸியாக நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இது ஒரே இன்னும் ஒரு கான்செப்ட்ப்பா. இது ஒவ்வொன்றும் ஒரு டேபிள்ப்பா, அவ்வளோதான். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லுவாங்க. லெட் பி அண்ட் கியூ, இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவைப்பா. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரேன். இதை தான் நம்ம என்ன அங்கே பி கப் கியூ, தட் மீன் பி கன்ஜெக்ஷன் பி படிச்சோம்னா இதுக்கு மேலே ஒரு சிம்பிள் வரும். இப்படி வந்துச்சுன்னா இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சேம் வேல்யூ வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்ப்பா. இங்கே பாருங்கள், எஃப்எஃப் வந்தால் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் எது வந்தாலும் ட்ரூ. ஓகேவா? இன்றைக்கி கப்புனா அங்கே சார் டீ ஊற்றணும் அப்படின்னு சொன்னார், இங்கே டீ போட்டுக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அங்கே ட்ரூ ட்ரூ வந்தால் ட்ரூ எடுத்து போட்டோம், அப்படி போடக்கூடாது. இங்கே இந்த மாதிரி வந்துருச்சு, ஆர் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா சேம் வேல்யூ எது வந்தாலும் ஃபால்ஸ், சேம் வேல்யூ எது வந்தாலும் ஃபால்ஸ். அதர்வைஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ட்ரூ வந்துச்சுன்னா அது ட்ரூ தான். ஓகேவா? இது ஒரு சிம்பிள் கான்செப்டாக நான் வச்சுக்கிங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் 12.16 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, a statement is said to be tautology if truth value is always t. ஓகேங்களா? அப்படி வந்துருச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா டாட்டாலஜி. என்ன அப்படின்னாப்பா, இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளோட கடைசி காலம் ஃபுல்லாக, சிம்பிளாக சொல்லிடுறேன், கடைசி காலம் ஃபுல்லாக ட்ரூ 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 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது டாட்டாலஜின்னு சொல்லிடலாம்.
கடைசி காலம் ஃபுல்லாக ஃபால்ஸ் 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 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லலாம்னா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். இதுவே கடைசி காலம் ட்ரூ ஃபால்ஸ் இது மாதிரி மாற்றி ஒன்று ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாகவும் மாற்றி வந்துருச்சுன்னா அது கண்டிஜென்சின்னு சொல்லிடுவோம். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிக்க முடியுதா? டாட்டாலஜினா அந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ட்ரூவாக இருக்கும். கான்ட்ரடிக்ஷன்னா லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ஃபால்ஸாக இருக்கும். கண்டிஜென்சினா ட்ரூ இருக்காமல் ஃபால்ஸ் இருக்காமல் ரெண்டுக்கு கலந்துருக்கும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் அதோட கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு டாட்டாலஜினா எல்லாம் ட்ரூவாக இருக்கும். கான்ட்ரடிக்ஷனாக பாருங்கள் லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ஃபால்ஸாக இருக்கும். கண்டிஜென்சி அப்படின்னா லாஸ்ட் காலம் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரூ ஃபால்ஸ் 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 இந்த மாதிரி ரெண்டுக்கு கலந்துருக்கும். ஓகேவா? இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள். இப்போ 12.2 வந்துட்டேன் கவனிங்க. லெட் P is Jupiter. பாருங்கள், P is Jupiter is a planet and Q வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்னா India is an Iceland. ஓகேவா? P any two simple statement give the verbal sentence describing each of the following statements. இதுக்கு verbal sentence தர சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு சென்டென்ஸ் P Jupiter is a planet. ஓகே. செகண்ட் சென்டென்ஸ் India is an Iceland. இதுக்கு வெர்பல் சென்டென்ஸ் தர சொல்கிறாங்க. நெகேஷன் P அப்படின்னா உங்கள்கிட்ட சொன்னேன் நாட். அப்போ நெகேஷன் Pனா ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெகட்டிவாக கொடுக்கும். செகண்டு P அதாவது கன்ஜக்ஷன் P கேப் நெகேஷன் Q இது இப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அண்டு. அப்போ பாருங்கள், இதை பாருங்கள் P கன்ஜக்ஷன் அது கேப்னு படிக்கிறேன். P கேப் நெகேஷன் Q. அப்போ Pங்கிறது பாருங்கள் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். இந்த சிம்பிளுக்கு அண்டு போட்டுக்கணும். நெகேஷன் Qனா என்ன எழுதணும்? இந்தியா இஸ் நாட் அன் ஐஸ்லேண்ட். ஏன்னா நெகேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கொஞ்சம் சிம்பிள், அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நெக்ஸ்ட் நெகேஷன் P கப் Q. நெகேஷன் Pனா ஜூபிட்டர் நெகேஷன் ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட். இப்படி போட்டால் அதுக்கு பேர் ஆர். அப்போ ஆர் இந்தியா இஸ் அன் ஐஸ்லேண்ட். நெக்ஸ்ட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா இஃப் P தென் Qன்னு அர்த்தம். இப்படி போட்டோன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இஃப் P தென் Q. அப்போ பாருங்கள் இது P எப்போ பாருங்க ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். கவனிங்க, ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். இந்த இடத்துல ஈஃப் வரும்பா, மரம் இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. இஃப் இந்த இடத்துல ஈஃப் வரணும். இஃப் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட் தென் இந்தியா இஸ் நாட் அன் ஐஸ்லேண்ட். இந்த இடத்துல ஈஃப் மிஸ் ஆகிருக்குப்பா. இப்படி போட்டோன்னா இஃப் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட் இந்த இடத்துல நாட் வந்துருக்கு நெகேஷன். தென் நாட் அன் ஐஸ்லேண்ட். ஓகேவா? தென் பை கண்டிஷனல் அப்படின்னா ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப். ஓகேவா? இப்போ கவனிங்க, ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட் ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் இந்தியா இஸ் அன் ஐஸ்லேண்ட். அதை சொன்னீங்களா? ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப். அப்போ ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் சிம்பாலிக் ஃபார்ம் யூசிங் ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் அண்ட் P and Q. முதல்ல என்ன அப்படின்னா சிம்பாலிக் ஃபார்ம்லேருந்து சென்டென்ஸ் எழுதணும். இப்போ சென்டென்ஸ்லேருந்து சிம்பாலிக் ஃபார்ம் போகணும். பாருங்கள், 19 is not a prime number and all the angles of a triangle are equal. அப்போ 19 is not. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா 19 is not, அதை தான் இங்கே எடுத்துட்டேன். Pன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அது நெகேஷன் P. அண்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த சிம்பிள். அப்போ Qங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஆல் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். செகண்ட் ஒன் 19 is a prime number or all the angles of a triangle are not equal. அப்போ 19 is a prime number P. R சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சிம்பிள். அடுத்து ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் நாட். அப்போ நாட்டுங்கிறனால நெகேஷன் Q. ஓகேவா? ஸோ தென் 19 is a prime number and all the angles of a triangle are equal. அப்போ 19 is a prime number P and இந்த சிம்பிள் and all the triangles இது. அடுத்து நெக்ஸ்ட் 19 is not a prime number. அப்போ நெகேஷன் P. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மின் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ உங்கள் கவனிங்க 6 + 2 = 5. தென் மில்க் இஸ் ஒயிட். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு 6 + 2 5ங்கிறது Pங்கிற ஸ்டேட்மெண்ட், மில்க் இஸ் ஒயிட்டுங்கிறது Qங்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ ரெண்டுக்கும் பாருங்கள் 6 + 2ங்கிறது 5 ஃபால்ஸ், மில்க் இஸ் ஒயிட் அப்படிங்கிறது ட்ரூ. ஓகே, அப்போ சிம்பாலிக் ஃபார்ம் என்ன இருக்குது அப்படின்னா எப்படி எழுதுகிறோம்? இப்போ P இந்த இடத்துல ஈஃப் P கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த சென்டென்ஸா? அப்போ இதுக்கு போடணும். இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னா இங்கே கவனிங்க, Pங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? ஃபால்ஸ். நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு டேபிள் மாதிரி போடணும். நீங்கள் போட்டு தான் எழுதணும். P
Q, P tends Q. அப்போ இங்கே Pங்கிறது ஃபால்ஸ், Qங்கிறது ட்ரூ. ஓகேவா? P கண்டிஷனல் Q இதான் சொல்லி கொடுத்தனே. இது கொஷின் பேப்பர், இது ஆன்சர் சீட். கொஷின் பேப்பர் தப்புனாவே உனக்கு எனக்கு என்ன வந்துடும்? ட்ரூ வந்துடும். ஸோ அதை தான் இங்கே ஆன்சர் எழுதியிருக்காங்க பாரு. P conditional Q value true. Next, China is an Europe or root 3 is an integer. அப்போ இது கண்டிப்பாக ஃபால்ஸ். ரூட் 3 இன்டிஜர்ங்கிறது ஃபால்ஸ். கப் கண்டுபிடிக்கணும். அப்போ Pங்கிறது ஃபால்ஸு, Qங்கிறது ஃபால்ஸு. P கப் Q கப்புனாவே ரெண்டு சேம் வந்துச்சுன்னா அங்கே என்ன தான் வரும்? ஃபால்ஸ் தான். ஸோ அது இங்கே போட்டாச்சு. ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் நீங்கள் பார்த்துக்கப்பா. இங்கே நீங்கள் இருக்கிறது தான் ஒர்க் அவுட் பண்ணிங்க. இதே சேம் கண்டிஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது which of the one of the following sentences proportion எல்லாம் கவனிங்க. இது ஆல்ரெடி அங்கேயே சொன்னேன். 4 + 7 = 12. இது ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொபோஷன் சொல்லலாம். வாட் ஆர் யூ டூயிங்? கொஷின் மார்க், நாட் ஏ ப்ரொபோஷன். 3n less than or equal to 81. நீங்கள் எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு வேல்யூ கொடுத்தா, அதாவது எண்ணுக்கு சம் வேல்யூ கொடுத்தா அது பாசிட்டிவாக வரும், எண்ணுக்கு சம் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவாக வரும். மொத்தத்தில் அது ஃபால்ஸாகவும் இருக்கலாம், ட்ரூவாக இருக்கலாம், ரெண்டும் போத்தாக தான் இருக்கக்கூடாது. அப்போ இது கண்டிப்பாக கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு, பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். இது ப்ரொபோஷன் தான். ஓகேங்களா? ஹவு டால் திஸ் மவுண்டைன், நாட் ப்ரொபோஷன். ஏன் அப்படின்னா இது எனக்கு கொஷின் மார்க், இது எக்ஸ்க்ளமேட்டரியில் வந்துடும். ஓகேவா? அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி வந்துச்சுன்னா நாட் ப்ரொபோஷன். இது மேலே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளே தெளிவாக சொன்னேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ரைட் த கன்வர்ஸ், இன்வர்ஸ் அண்ட் கான்ட்ரா பாசிட்டிவ். இது நான் மேலே எக்ஸ்மெண்ட் சொல்லும் போது சொன்னேன், கவனிங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், தென் x squared equal to y squared. அப்போ பாருங்கள், if then வந்திருக்கு. இப்போ கொஷின் பாருங்கள், if x and y are number such that x equal to y, then x squared equal to y squared. இது சென்டென்ஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது? Pங்கிற சென்டென்ஸ் என்னது? x and y are number such that x equal to y. செகண்ட் Qங்கிறது என்னது? தென் அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் தானே இது, அதாவது P tends Q. Qங்கிறது தான் x squared equal to y squared. இது சிம்பாலிக் ஃபார்ம் வந்து P tends to Q. இப்போ நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ if P then Q அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ கன்வர்ஸ் அப்படின்னா அங்கேயே சொன்னேன், கன்வர்ஸ் அப்படின்னா Q tends P எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? if x and y are number such that x squared equal to y squared, then x equal to y. மாறிடும் பாருங்க. செகண்ட் ஃபஸ்ட்டாக வந்துடும், ஃபஸ்ட்டு செகண்டாக போகும். நெக்ஸ்ட் இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன்? கொடுத்ததுக்கு நெகேஷன் எடுத்து எழுதணும். அப்போ if நெகேஷன் P கண்டிஷனல் நெகேஷன் Q. அப்போ பாருங்கள், if x and y are number such that நெகேஷன் போது நாட், அப்போ x not equal to y, தென் இங்கே நெகேஷன், அப்போ x squared நாட் y squared நாட் ஈக்குவல் டு வரும். இப்போ கான்ட்ரா பாசிட்டிவ், கான்ட்ரா பாசிட்டிவ் தெரியும் தான் சொன்னேன். நெகேஷன் P implies நெகேஷன் Q. அப்போ x and y are number such that x square not equal to y square, then x not equal to y. ஸோ அங்கே 3 கண்டிஷன் சொன்னலப்பா, அதை தாங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ செகண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ குவாட்ரிலேட்டர் இஸ் ஏ ஸ்கொயர் தென் இட்ஸ் ஏ ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கும் நீங்கள் கன்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ரா பாசிட்டிவ் எழுதணும். இதுக்கு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே ரிசல்ட் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th one, construct the truth table for the following statements. இது ரொம்ப சிம்பிள் கடகன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெகேஷன் P கேப் நெகேஷன் Q. ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? P Q 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ 2/1 எத்தனை ரோஸ் கிடைக்கும்? சாரி, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2/2 4 ரோஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா P எழுதணும், Q எழுதணும். நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை ரைட் பண்ணணும். நெகேஷன் P தேவைப்படுது, நெகேஷன் Q தேவைப்படுது, லாஸ்ட்டாக ரிசல்ட் தேவைப்படுது. அப்போ நான் 4 ரோஸ் சொன்னேன். அப்போ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இது எழுதிக்கணும் எப்பயுமே. அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இப்படி எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், கடற்கன்னு ஒர்க் அவுட் பண்ணலாம். நெகேஷன் P ட்ரூக்கு என்னது? ஃபால்ஸ், ட்ரூக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸுக்கு ட்ரூ, ஃபால்ஸுக்கு ட்ரூ. நெகேஷன் Q Q பாருங்கள், ட்ரூக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸுக்கு ட்ரூ, ட்ரூக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸுக்கு ட்ரூ. முடிஞ்சுதா? இப்போ நம்ம இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் இப்போ லாஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, நெகேஷன் P கேப் நெகேஷன் Q. அப்போ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட் 2 மறந்துடும். இப்போ கேப்பு கப்புக்கு சிம்பிளாக சொன்னேன். என்ன சொன்னேன்? சேமாக இருக்கிற லெட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ட்ரூ ட்ரூ சேம் ட்ரூ வந்துடும். ஃபால்ஸ் ஃபால்ஸ் சேம் அப்படி எழுதலாம். கேப்னா கப்பை கவுத்துனா டீ கீழே ஊற்றிடும். அப்போ எல்லாமே ஃபால்ஸ். ஓகேங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட். இங்கே பாருங்கள், நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. அப்போ பி தேவைப்படுது, கியூ நெகேஷன் கியூ தேவைப்படுது, பி கேப் நெகேஷன் கியூ தேவைப்படுது, டாட்டில் ரிசல்ட் தேவைப்படுது. இது நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் தான், அப்போ 4 ரோஸ் வரும். ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இங்கே ரைட் பண்ணிக்கணும்ப்பா. கியூ ட்ரூ ஃபால்ஸ். இது ஆஸ் யூஸ்வல் தான்ப்பா. நெகேஷன் அப்படிங்கும்போது கியூவோட நெகேஷன் பார்க்கணும். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ என்ன பண்ணணும், பி கேப் நெகேஷன் கியூ இது ரெண்டையும் பார்க்கணும். பி கேப் நெகேஷன் கியூ இதுக்கு கேப் பார்க்கணும். சரிங்களா? இப்போ கேப்னா சேமாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். சேமாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது? இந்த ஃபால்ஸும் இந்த ஃபால்ஸும் சேமாக இருக்குது, அப்போ ஃபால்ஸ் வந்துடும். இந்த ட்ரூவும் சேமாக இருக்குது, அப்போ ட்ரூ வந்துடும். மீதி 2 எது இருந்தாலும் நம்ம என்ன போட்டலாம், கேப்னா கப்பை கமுத்துனா கீழே ஊற்றிடும், ஃபால்ஸ். அப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு என்ன எடுக்க வரோம், நெகேஷன் எடுக்கிறோம். இப்போ ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகேவா? இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பி கியூ. இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் தான், அப்போ 2 4 ரோஸ் தான். இப்போ என்னென்ன தேவைப்படுது, பி கியூ பி. என்னென்ன தேவைப்படுதோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பி கப் கியூ, தென் நெகேஷன் கியூ, தென் லாஸ்ட்டாக ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். பி கப் கியூ ரெண்டையும் பாருங்கள். பி கப்புனா ஃபஸ்ட்டு எது ஈக்குவல், 2 சேம், அப்போ ஃபால்ஸ் சேம் வந்துடும். ட்ரூ சேம் வந்துடும். கப்புனா என்ன ஊற்றணும், டீ ஊற்றணும், அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட் நெகேஷன் கியூக்கு நெகேஷன் ட்ரூனா ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸ்னா ட்ரூ. அதாவது இதுக்கு பார்க்கணும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்காப்பா, சிம்பிளாக இருக்கிறனால தான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், இதுக்கு நம்ம ரிசல்ட் பார்க்கணும். இப்போ பி இது டிஸ்ஜங்ஷன் சொல்லுவோம், நான் கப்புன்னு படிக்கிறேன். பி கப் கியூ, கப் நெகேஷன் கியூ. அப்போ இது 2ம் பார்க்கணும், அப்படி தானே? ஓகே. இப்போ இதில் 2லையும் பாருங்கள், ஏதாவது சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ட்ரூ சேம், அப்போ இந்த இடத்துல ட்ரூ வந்துடும். வேறு ஏதாவது சேமாக இருக்கா? இல்லை. அப்போ மீதி கப்புனா என்ன போட்டுருணும், டி. இப்போ டி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4th ஒன், இங்கே கொஞ்சம் தெளிவாக கவனிங்கப்பா. பி கியூ ஆர். அப்போ எத்தனைனா 2/3னா 8 ரோஸ் வந்துடும். அப்போ 8 ரோஸ் அப்படிங்கும்போது எப்படின்னா 2 ரோஸாக இருந்துச்சுன்னா, அதாவது 4 ரோஸாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ ஃபால்ஸ்னு பிரித்தோம். இப்போ 8ஆக இருக்கனால ஈக்குவலாக பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்னா 4 ட்ரூ 1 2 3 4 ட்ரூ பிரிக்கணும், 4 ஃபால்ஸ் 1 2 3 4 மொத்தம் 8 ஆச்சு. ஓகேங்களா? இங்கே அடுத்து எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரூ ஃபால்ஸ் இருந்துச்சு. அப்போ இங்கே 2ல் 1 எழுதணும், ட்ரூ ஃபால்ஸ் பாதியாக குறைச்சோம். அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பாதியாக குறைக்கணும். இங்கே 4 இருக்குன்னா இங்கே பாதியாக குறைச்சா 2 வரும். அப்போ இது எப்படி எழுதணும்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் பாதியாக பிரித்து எழுதிட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்கிறது? புரியுதா? 4 4ஆக பிரிச்சுட்டு இதில் ஆஃப் 2 2ஆக பிரித்து எழுதிட்டு வரும். இப்போ ஆஸ் யூஸ்வல் ஆர் எழுதிக்கிறோம். நெகேஷன் பி உங்களுக்கு தெரியும், பேசி சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நெகேஷன் பி கண்டிஷனல் கியூ, வேர் இஸ் நெகேஷனல் பி. இது இந்த இடத்துல தெளிவாக பார்க்கணும், எக்ஸாம்பிள் மாற்றிடாதீங்க, சில டைம் ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நெகேஷனல் பி கண்டிஷனல் கியூ. அப்போ நீங்கள் இங்கிருந்து தான் இப்படி வரும். சப்போஸ் இப்படி ஆப்போசிட்டில் போயிட்டீங்கன்னா தப்பாக போயிடும். இப்போ நெகேஷனல் பி கண்டிஷனல் கியூ இப்போ நீங்கள் பார்க்கணும். நெகேஷனல் பி கண்டிஷனல் கியூனா பப்ளிக் கொஷின் பேப்பர் தப்பு, அப்போ ஆன்சர் கரெக்ட் ட்ரூ ஆயிடும். கொஷின் பேப்பர் தப்பு ட்ரூ வந்துடும், கொஷின் பேப்பர் தப்பு ட்ரூ வந்துடும், கொஷின் பேப்பர் தப்பு ட்ரூ வந்துடும். கொஷின் பேப்பர் கரெக்டு, நீ எழுதின ஆன்சர் கரெக்ட். கொஷின் பேப்பர் கரெக்டு, நீ எழுதின ஆன்சர் தப்பு. கொஷின் பேப்பர் கரெக்டு, ஆன்சரும் கரெக்ட். கொஷின் பேப்பர் கரெக்டு, நீ எழுதின ஆன்சர் தப்பு, அப்போ தப்பு. ஓகேவா? ஸோ இப்போ நீ தெளிவாக ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், சில சம்டைம்ஸ் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தெளிவாக பார்க்கணும், நான் எலமெண்ட்டாக தெளிவாக பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் ஃபில் பண்ணிங்கப்பா. சரியா? நான் சொல்லிட்டேன், இதை அப்படியே போல் போட்டுக்கலாம். நீங்கள் வெரிஃபை த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் டாட்டாலைசர் கான்ட்ராடிக்ஷன். இப்போ நான் போட்ட டேபிள் சம்மை தான்ப்பா. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ பி கேப் கியூ கேப் நெகேஷன் பி கப் கியூ. ஸோ இதெல்லாம் நம்ம போட்ட சம்ஸ் தான், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டாட்டாலைசர் கான்ட்ராடிக்ஷன் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் ரோ பாருங்கள், என்ன இருக்குது ஃபுல்லாக ஃபால்ஸ். தேர்ஃபோர்
hence its contradiction. இல்லைன்னு ஒரு லைன் எழுதலாம். The last column contains only F, hence its contradiction. கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம். இது நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாமே எல்லா கண்டிஷனுக்கும் சொல்லிட்டேன். அப்போ செகண்ட் பாருங்கள், லாஸ்ட் ஃபுல்லாக என்ன இருக்குது? ட்ரூ. ஸோ லாஸ்ட் காலம்ஸ் கண்டைன் ஒன்லி ட்ரூ, ஹென்ஸ் இட் டாட்டாலஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது பார்த்தா லாஸ்ட் காலம் எப்படி இருக்குது? ட்ரூ இல்லை, ஃபால்ஸும் சேமாக இல்லை, மாற்றி மாற்றி ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அப்போ the லாஸ்ட் காலம்ஸ் கண்டைன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இட்ஸ் கண்டிஜென்சி. ஓகேங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள், PQRப்பா. PQR வந்துச்சுன்னா 2 power 3 8 rows வரும். கேர்ஃபுல்லாக போடுங்க. இதை ஏன் போடல அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸாமில் நிறைய எக்ஸசைஸ் இது பூரா போட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே அடுத்து பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கும், ஷோ தட் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நான் சொல்கிறேன். 8 நிக்கேசன் PQ கன்க்ரண்ட். இந்த இடத்துல பாருங்கள், நடுவில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ஈக்குவல் டு இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம 2 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். கவனிங்க, ஃபஸ்ட்டு டேபிள் இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், P தேவைப்படுது, Q தேவைப்படுது, PQ நிக்கேசன் PQ. நீங்கள் இதை 2 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று போட்டுட்டு இன்னொன்று கீழே கூட போடலாம். இப்படி போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஃபால்ஸ் ட்ரூ 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 கிடச்சிருச்சு. செகண்ட் இந்த பக்கம் பாருங்கள், நிக்கேசன் P நிக்கேசன் Q நிக்கேசன் P கப் நிக்கேசன் Q. இதோட ரிசல்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. அப்போ இது ரெண்டுமே எப்படி எனக்கு இருக்குன்னா சேமாக இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக தேர்ஃபோர் இது நீங்கள் ரைட் பண்ணணும் கண்டிப்பாக. இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ரைட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது நாட் ஈக்குவல் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இது கன்க்ரண்ட் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி தான் 9th ஒன் கேட்டிருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நான் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் பாருங்கப்பா. எக்ஸஸ் 12.2ல் 10 11 இன்னொன்று சேர்த்திக்கிங்க, 13 ஹோம்ஒர்க்கு 15 ஹோம்ஒர்க். தென் எக்ஸாம்பிள் 12.17 18 19 இதெல்லாம் ஹோம்ஒர்க் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் இங்கே பாருங்கள், 12th ஒன், செக் த வெதர் P கண்டிஷனல் Q கண்டிஷனல் P இஸ் எ டாட்டாலஜி ஆர் கான்ட்ராக்ஷன். இந்த இடத்துல தெளிவாக பாருங்கள், வித்தவுட் யூஸிங் த ட்ரூத் டேபிள். ஸோ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தான் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி வேலையை கண்டுபிடிக்கணும். இங்கே வித்தவுட் யூஸிங் த ட்ரூத் டேபிள் அப்படி. ஓகேவா? இப்போ டேபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம சம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா, அதை நான் உனக்கு டீச் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணிடுவேன். என்ன ப்ராப்பர்ட்டினா, P கண்டிஷனல் Q அப்படி இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா, நிக்கேசன் P கப் Q அப்படின்னு எழுதலாம்ப்பா. 1 செகண்ட் நல்லா எழுதுறேன் பாருங்க. P கண்டிஷனல் Q இப்படி இருக்கிறத நான் எப்படி எழுதலாம்னா, நிக்கேசன் P கப் Q அப்படின்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி புக்லேயே இருக்குது, நான் டீச் பண்ணுவேன், பார்த்துக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி படி எழுதுனேன் அப்படின்னா, இங்கே கவனிங்க, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இல்லை LHS சைடு எடுத்துக்கலாம். LHS சைடு எடுத்தாச்சு. இதை எடுத்துக்கிட்டு இது எப்படி இருக்குன்னா, இது P மாதிரி இருக்குது, இது Q மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல சொன்னேன் PQ அப்படின்னா நான் எப்படி எழுதலான்னு சொன்னேன். கவனிங்க, PQ அப்படின்னா PQ அப்படின்னா இந்த கொஷின் அப்படியே இருக்குது. இங்கே கவனிங்க, 1 செகண்ட் நல்லா பாருங்கள். இது P அப்படியே இருக்குது, இது Q கண்டிஷனல் P. நான் சொன்னேன் P கண்டிஷனல் Q அப்படின்னு சொன்னால் ஒரு ரிசல்ட் சொன்னேன். நெக்கேசன் P கப் Qன்னு சொன்னேன். இதுவே மாற்றிருந்தாலும் ஒன்று தான். என்ன சார் மாற்றிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன மாற்றிருக்கு, Q கண்டிஷனல் Pன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நெக்கேஷனல் Q கப் Pன்னு வரும். ஸோ அதை தான் இப்போ இங்கே தெளிவாக எழுதியிருக்கேன். இந்த ரிசல்ட்டை அந்த ரிசல்ட்டை படி பிரித்து எழுதிட்டேன். ஓகே, அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், செகண்ட் ரிசல்ட் அப்படியே எழுதிட்டுனா மீது அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் பார்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, P tends to Q அப்படின்னு இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதலாம், நிக்கேசன் P கப், இந்த Qங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரிமைன் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நான் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா அது நிக்கேசன் Q கப் P அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டேன். P கப் நிக்கேஷனல் Q அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? எழுத பின்னாடி இப்போ கவனிங்க, பை யூஸிங் அசோசியேட்டிவ் லா. இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே இது கப்பில் இருக்குது. அந்த லாவும் நான் சொல்லுவேன்ப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணிடுவேன். அசோசியேட்டிவ் லா அப்படி எப்படி எழுதலாம்னா, நிக்கேசன் P கப் P தென் கப் நிக்கேஷனல் Q. இது அசோசியேட்டிவ் லா அப்படி இப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா?
பை அசோசியேட்டிவ் லா. அப்போ அசோசியேட்டிவ் லா அப்படி எழுதிட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் டேபிளில் போட்டு பாருங்களேன், பி ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க, இன்னொரு வேல்யூ நெகேஷனல் பி எடுத்துக்கங்க. இதுக்கு ரெண்டுக்கும் கப் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ பி பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு எடுத்துக்கங்க, நெகேஷனல் ட்ரூ என்ன இருக்கும், பி என்ன இருக்கும், ஃபால்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும் கப்பு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன இருக்கும், ட்ரூ தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே ட்ரூ. அப்போ நெகேஷனல் பி கப் பின்னா அதோட வேல்யூ ட்ரூ. ஸோ அதை ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இது ரிமைனிங் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ டி கப் நெகேஷனல் கியூ அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னா டீப்பா. இதுக்கு ஒரு லா இருக்குது, நான் சொல்லிடுறேன். இதோட வேல்யூ என்னன்னா டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட டி இப்படி இருக்குது, இது எப்படி போடலான்னா ஒர்க் அவுட் சும்மா சைடில் ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ கியூ ட்ரூ, நெகேஷன் கியூ அப்படின்னா ஃபால்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும் கப் எடுத்தால் எனக்கு என்ன தான் வரும், ட்ரூ தான் வரும். ஓகேவா, இப்போ இது ட்ரூ. இப்போ இதோட வேல்யூ எதோட வேல்யூ மட்டும் ட்ரூன்னு எடுத்துருக்குறேன்னா நெகேஷன் கியூ இது ட்ரூ. ஆல்ரெடி இன்னொரு ட்ரூ இருக்குது, அதுக்கு எடுத்தாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும், ட்ரூ தான் கிடைக்கும். ஸோ இது பை லா படி எழுதலாம், ஒர்க் அவுட் பண்ணி எழுதலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கப்பா. இந்த இடத்துல ஒரு லா இருக்குது, என்ன லா அப்படின்னா பி கண்டிஷனல் கியூ அப்படின்னா இது அதாவது நெகேஷனல் பி கப் கியூ அப்படின்னு எழுதலாம். அதைப்படி எழுதிட்டு இந்த இடத்துல அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி தான் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இதே மாதிரி கவனிங்க. ஃபஸ்ட்டு பி கண்டிஷனல் கியூ கண்டிஷனல் ஆர். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கியூ கண்டிஷனல் ஆரை அந்த ரூல் படி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், நெகேஷனல் கியூ கப் ஆர்னு கிடச்சிருச்சு. இப்போ அந்த இதை ரெண்டையும் அந்த கண்டிஷனல் படி நான் எழுதுனா நெகேஷனல் பி கப் நெகேஷனல் கியூ ஆர். ஸோ இதை நான் என்ன சொல்லிட்டேன், எல்லாமே கப்பாக இருக்குது. இது அசோசியேட்டிவ் லா படி எழுதுனா என்ன எழுதலாம், நெகேஷன் பி கப் நெகேஷன் கியூ கப் ஆர். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமார்கன் லான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இதை நான் டீச் பண்ணிடுறேன்ப்பா. டிமார்கன் லா அப்படின்னா நெகேஷன் பி கப் நெகேஷன் கியூனா நெகேஷனா பி கேப் கியூ அப்படின்னு எழுதலாம். இது டிமார்கன் லா அப்படின்னு சொல்லுவோம். பை டிமார்கன் லா அப்படி இது எழுதிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இது இப்படியே இருக்கும். ஓகேங்களா. இப்போ கவனிங்க, இது ரிவர்ஸில் வரும். எப்படி இருக்குது அப்படின்னா பி இப்போ நெகேஷன் பி கேப் கியூ கப் ஆர். இங்கே பி கேப் கியூ இது எப்படி எழுதலாம், நெகேஷன் பி கப் கியூன்னு எழுதலாமா. அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே இடத்துல நெகேஷன் பி கப் கியூ அப்படிங்கிறத நான் என்ன எழுதிக்கிட்டேன் அப்படின்னா பி கேப் கியூ இம்ப்ளைஸ் ஆர். லாஸ்ட்டாக கவனிங்க, நெகேஷன் பி கேப் கியூ கப் ஆர் அப்படின்னு இருக்கிறதா நான் என்ன இம்ப்ளைஸாக எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரிவர்ஸுக்கு போயிட்டேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், பி டென்ஸ் டு ஆர் அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதை தான் நாங்கள் எப்படி எழுதிட்டேன், ரிவர்ஸில் வந்துட்டேன். அப்போ நெகேஷன் பி கேப் கப் ஆர் அப்படின்னா ரிவர்ஸில் வந்துட்டா பி கேப் கியூ கண்டிஷனல் ஆர் இந்த ரிவர்ஸில் வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிளில் இங்கே ரெண்டு இருக்கும், எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ ஃபைனலாக சொல்கிறேன், இன்னைக்கு கிளாஸஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறையா பார்த்துட்டோம். ஆனால் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதாவது ட்ரூத் டேபிளில் மெயினாக சொல்லிடுறேன். ட்ரூத் டேபிளில் மெயினாக பி கப் கியூ அப்படின்னா இது எல்லாமே ட்ரூ போட்டுக்கணும். சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டுருணும். பி கேப் கியூ அப்படின்னா சேமாக இருக்கிற எடுத்து போட்டு கேப்னா மீதி எல்லாத்துக்கும் என்ன போட்டுடணும், ஃபால்ஸ். அதாவது கப்பில் இருக்க டீ ஊற்றிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் பி தென் கியூ ஒரு இம்ப்ளைஸ் வந்துச்சுன்னா கொஷின் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட். தென் பை கண்டிஷனல் பி கண்டிஷனல் கியூ வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேங்களா. இது ட்ரூத் டேபிளுக்கு எவ்வளோ தான் இப்போ யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் போத்தாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்லாம் எது இருக்கக்கூடாதுன்னா கொஷின் மார்க், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி அதாவது கமெண்ட் இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா நெகேஷன் அப்படின்னா நாட், இது போட்டால் அப்படின்னா ஆர், இது டிஸ்டன்ஷன், இப்படி போட்டால் கன்ஜக்ஷன், இது அண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இவ்வளோ தான் பார்த்தோம். ஒரு 4-5 ரூல் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் அந்த ரூல் சொல்லிடுறேன். இப்போ சொன்னேன் இல்லைங்களா டிமார்கன்லாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இன்னொரு கிளாஸில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இவ்வளோ தான்ப்பா. இந்த ட்ரூத் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸி ஒன். மார்க் ஈஸியாக வாங்குகிற பார்ட் எதுனா இது ஒரே ஒரு பார்ட் தான்.
ஸோ ஒரு கேம் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.